இன்றளவும் அதிகாரம் சாமானியர்களை பகடைகளாகவே மாற்றுகிறது. பணம் இருப்பவர்களுக்கு ஒரு நீதியும் அல்லோதோருக்கு ஒரு நீதியும் அர்த்தம் கூட தெரியாமல் பார்த்துக் கொள்கிறது. காவல்துறை அத்துமீறல்களை எங்கேனும் படித்தோ பார்த்தோ தெரிந்து கொள்கிறோம். காவல்துறையிடம் ஒரு அடி எட்டிதான் நிற்க தோன்றுகிறது. ஆட்சி மாற்றமா இல்லை அதிகார அத்துமீறலா காவல் நிலைய மரணங்களை நாம் எப்படி நியாயப்படுத்துவது? மீண்டும் ஒரு காவல் நிலைய மரணம். வணக்கம் நண்பர்களே. சிவகங்கை மாவட்டத்தில் திருப்புவனம் அருகே மடப்புறத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற காளியம்மன் கோயில் ஒன்று உள்ளது. இங்கு பல ஊர்ல இருந்து அம்மனை கும்பிட மக்கள் வரும் வழக்கம் இருந்துட்டு இருக்கு. இந்த கோவிலில் தற்காலிக காவலாளியா பணிபுரிந்து வர்ற மடப்புறத்தை சேர்ந்த பாலகுரு என்பவரோட மகன் அஜித்குமார், திருமங்கலத்தை சேர்ந்த மருத்துவர் நிகிதா தனது தாயோட சிவகாமி கடந்த வெள்ளிக்கிழமை மடப்புறம் கோயிலுக்கு வந்திருக்கார். காரில் வந்த சிவகாமிக்கு நடக்க முடியாததால அஜித்குமார் சக்கர நாற்காலி கொடுத்து உதவியிருக்கார். காரை பார்க் செய்யுமாறு அஜித்குமார்கிட்ட சாவியை நிகிதா கொடுத்துருக்காங்க. அஜித்குமாரும் சாவியை வாங்கிட்டு காரை பார்க் பண்ண விரைவாக போயிருக்காரு. கோயிலுக்கு போயிட்டு வந்து இருவரும் மீண்டும் காரில் எடுத்து வர சொல்லியிருக்காங்க. அவரும் மீண்டும் காரை எடுத்து வந்து கொடுத்துருக்காரு. அப்போதுதான் காரோட பின் இருக்கையில் வச்சிருந்த 9.5 பவுன் தங்க நகையை காணலை அப்படின்னு நிகிதாவும் அவங்க தாயாரும் புலம்பியிருக்காங்க. இது குறித்து நிகிதாட்ட கேட்டதுக்கு அஜித்குமார் முறையான பதில் கொடுக்கல அப்படின்னு திருப்புவனம் போலீஸில் நகை திருட்டு குறித்து புகார் அளிச்சிருக்காங்க. நிகிதாவும் மற்றும் கோயில் ஊழியர்களே அஜித்குமாரை திருப்புவனம் காவல் நிலையத்தில் கொண்டு போய் ஒப்படைச்சிருக்காங்க. அஜித்குமாரை தொடர்ந்து அவரது சகோதரர் நவீன்குமார், அவருடன் பணிபுரிஞ்ச பிரவீன்குமார் மற்றும் அருண்குமார் மற்றும் வினோத்குமார், அப்படி அனைத்து பேரையும் விசாரணைக்காக காவல் நிலையத்திற்கு அழைத்து போயிருக்காங்க. திருப்புவனம் காவல் நிலையத்தில் நடந்த விசாரணைக்கு பிறகு வெள்ளிக்கிழமை இரவு அஜித் மற்றும் அவங்க நண்பர் 4 பேரையும் மானாமதுரை குற்றப்பிரிவு தனிப்படை காவலர்கள் அழைத்து சென்றிருக்காங்க. காவல் நிலையத்தில் வச்சு இவர்களை கடுமையாக தாக்கியிருக்காங்க. அடி தாங்க முடியாத அஜித்குமார் தான் நகையை திருடியதாகவும் நகையை கோவிலுக்கு பின்னால மாட்டு தொழுவத்தில் மறைச்சு வச்சிருக்கதாகவும் கூறியிருக்காரு. அதனை தொடர்ந்து கடந்த சனிக்கிழமை, அதாவது ஜூன் 28 மாலை சுமார் 6 மணி அளவில் மடப்புறம் பத்ரகாளி அம்மன் கோவில் அலுவலகத்தோட பின்புறத்தில் உள்ள மாட்டு தொழுவத்தில் வச்சு காவல்துறை நடத்திய விசாரணையின் போது அஜித்குமார் கடுமையாக தாக்கப்பட்டிருக்காரு. அங்கேயே மயக்கமடைந்த அஜித்தை மாட்டு தொழுவத்திலிருந்து காவல்துறையினர் மருத்துவமனைக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க. திருப்புவனம் அரசு மருத்துவமனையில் பரிசோதித்த மருத்துவர்கள் அஜித் உயிரிழந்து விட்டதை உறுதிப்படுத்திய பிறகு அஜித்தின் உடல் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனைக்கு எடுத்துக்கொண்டு போயிருக்காங்க. அஜித்குமாரின் மரணத்தை தொடர்ந்து திருப்புவனம் நீதிபதி வெங்கடபிரசாத் குற்றம் நடந்த இடத்தை போய் பார்த்திருக்காரு. மானாமதுரை குற்றப்பிரிவு தனிப்படை காவலர்களான பிரபு, கண்ணன், சங்கர மணிகண்டன், ராஜா, ஆனந்தன், மணிகண்டன் அப்படின்னு சொல்ற 6 பேரை சிவகங்கை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆசிஸ் ராவத் தற்காலிக பணியிடை நீக்கம் செஞ்சு உத்தரவிட்டிருக்காரு. இதற்கிடையில உயிரிழந்த இளைஞர் அஜித்குமாரின் உடல் மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்ட பிறகு அவரது சொந்த ஊராக கொண்டு போடப்பட்டது. அங்க அவரது குடும்பத்தோட உடல் ஒப்படைக்கப்பட்டது. இதனை தொடர்ந்து காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்ட இளைஞரை விசாரணை அப்படின்ற பேர்ல தாக்கியது ஏன் அப்படின்னு உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கு. கடந்த 4 ஆண்டுகள்ல 24 காவல் நிலைய மரணங்கள் நடந்திருக்கு அப்படின்னு உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் கூறியிருக்காங்க. அஜித்தின் மரணம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. நாட்டில் எத்தனையோ திருட்டுகளும் கொள்ளைகளும் நடந்தேதான் இருக்கு. எல்லாவற்றிற்கும் இதுபோன்ற உடனடி நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதில்லை. புகார் அளிப்பது யார் என்பதையும் பொறுத்தே நடவடிக்கைகளும். அதே நேரம் திமுக ஆட்சியில் இருப்பதாலேயே மற்ற கட்சியினர் நீதி கேட்க நேரிடுகிறதும் அவலமே. நகையை திருடியே இருந்தாலும் மரணம் அதற்கான தண்டனை அல்ல.